ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? எலஸ்ட் சாப்டர் 71லேருந்து 75 பார்க்க போறோம். டேரக்டா வந்து நம்ம சாப்டருக்கு போயிடலாம். 71 ஸோ 71ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் வந்து உழுந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து எந்திரிச்சு, ஐயய்யோ! நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனா எல்லாருமே வந்து என்னைய கீழ்வா பார்ப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாம அவன் என்ன பண்ணுறான்னா, நான் இன்னும் என்னால சண்டை போட முடியும் சார். எனக்கு வந்து இன்னொருத்தனை கூட்டிட்டு வாங்க சார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கிட்ட சொல்றான். உடனே டீச்சர் வந்து சரி யார் வரீங்க சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஐயோ! அவன் இன்ஜூர்ட் ஆயிட்டா, இதான் என் சான்ஸஸ்ன்னு நெறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் யாரும் முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, அவன் வந்து இன்ஜூர் ஆனாலும் சரி, அவன் பவர்ன்னு சொல்லி கொஞ்சம் நெறைய பேத்துக்கு தெரியும். ஸோ உடனே பார்த்தா அந்த டீச்சர் என்ன பண்றா, "ஏய் ஜின்வோ நீ போய் சண்டை போடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்றான். உடனே அவன் என்ன நெனைக்கிறான்னா, அந்த அடி வாங்குனவன், அப்பாடா! இப்பவாச்சும் வீக்கா இருக்கான். இவன் வந்து இவனோட பொசிஷன் பார்த்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ பார்த்தா ஜின்வோ வந்து இப்படி கைய வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் என்ன நெனைக்கிறான், இவன் வந்து க்ளோஸ் ஃபைட்டர் தான் போல. என்ன மாரி இவன வச்சு நல்லா ஒரு அடி அடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஓடி ஃபுல் பவர்ல வந்து அடிக்கிறான். ஆனா ஜின்வோ ஈஸியா எல்லாமே டாட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். டாட்ஜ் பண்ணிக்கிட்டே எல்லா அட்டாக்கும் வந்து அவன் போட்டாலும் ஈஸியா ஜின்வோ வந்து டாட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். லைட்டா அப்பப்போ அடிக்கிறான். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டா அடிக்கல ஜின்வோ. லைட்டா அடிக்கிறான். ஸோ அப்புறம் பார்த்தா அந்த டீச்சர் வந்து கண்டுபிடிச்சுட்டான். யார்றா அவங்க? எங்கேருந்துடா வந்தீங்க? இவன் வந்து என்னன்னா ஈஸியா வந்து அவன் ஆப்போனன்ட்டோட ஃபைட்ட வந்து லீட் பண்ணிட்டு ஈஸியா அவனுக்கு தகுந்த மாரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் ஆட்ட போகும். அந்த ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா கைடன் வந்து நம்ம ஜின்வோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன அட்வைஸ்னா, இத்தன நாள் வந்து நீ வந்து என்ன மாரி சண்டை போட்டுட்டு இருந்தன்னா, உடனே உன் ஃபுல் பவர வந்து நீ வந்து காமிச்சுட்டு, நீ வந்து ஆப்போனன்ட் வந்து ஈஸியா நாக் அவுட் பண்ணணும்னு நினைச்சுட்டு நீ சண்டை போட்டுருந்த. பட் இதுக்கப்புறம் வந்து இந்த அகாடமிக்கு வந்து உனக்கு பெஸ்ட்டா இருக்க போகுது. ஏன்னா, நீ வந்து சண்டை போடும்போது என்ன பண்ண, எவ்வளோ நேரம் உங்களால வந்து சண்டை இழுக்க முடியுமோ, அவ்வளோ நேரம் வந்து இழு. ஆப்போனன்ட்ட வந்து ரீட் பண்ணு. ஸோ ஆப்போனன்ட் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீ வந்து நெறையா கத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு கைடன் சொல்லியிருக்கான். ஆனா நம்ம ஜின்வோ என்ன பண்ணான்னா, ஃபுல் பவர் காமிக்காம அவன் என்ன பண்ணான், ஈஸியா டாட்ஜ் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் அந்த அடி குடுத்துட்டு இருக்கானா, ஸோ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் பண்ணுவான். டீச்சர் வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கைய தட்டிடுறான். தட்டிட்டு உடனே வந்து அந்த பையன் இல்ல சார் ஏன்னா இன்னும் சண்டை போட முடியும் அப்படின்னா, உடனே டீச்சர் என்ன சொல்றான்னா, நீ இன்னும் நீ சண்டை போட்டா கூட உன்னால வந்து அவுட்கம்ம மாத்த முடியாதுன்றான். உடனே வந்து அந்த பையன் நினைக்கிறான், ஐய்யயோ! போச்சு அவ்வளோதான். ஆ இவ்வளோ கேவலமா என்னைய நினைப்பான். ஃபர்ஸ்ட் டேவே என்னோட 2 டைம் தோத்துட்டேன். எல்லாரும் என்னைய கேவலமா நினைக்க போறாங்கன்னா, ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். கைடனால வந்து சென்ஸ் பண்ண முடியும். என்ன இந்த இடத்துல வந்து நெறைய இடம் வந்து அவாக்கிங்ஸ் பவர்ஸ் இருக்குது. ஏன்னா சென்ஸ் பண்ண முடியுது. இந்த இடத்துல வந்து நல்லாவே சூப்பரா வந்து ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்சிபல் வரான். பிரின்சிபல் வரும்போது பார்த்தா, ஐயோ! இந்த ஆள் எதுக்கு இங்க இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பிரின்சிபல் வந்து நம்ம கைடன பார்க்குறான். ஸோ உடனே யார் இந்த பூனைய வந்து இங்க வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பூனைக்கு வந்து ஓனர் இருக்கும் போல. இது வந்து தெரு பூனை இல்ல. யாரோ வந்து அவங்க பவர் வந்து பூனை பவர்ன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உடனே வந்து அந்த டீச்சர் வந்து அப்படியே முறைச்சு பார்க்குறான். கைடுன்னு நினைச்சுட்டான். ஐய்யயோ! அந்த ஆள் என்ன என்னை கண்டுபிடிச்சுட்டானா? நான் தான் கைடுன்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் என்ன நினைக்கிறான், இந்த பூனை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த சாப்டர் போலாம். நம்ம டேரக்ட்டா வந்து சாப்டர் 72க்கு போலாம். ஸோ 72 போனோனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அடுத்த 2 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹேர் வச்சுட்டு ஒருத்தன் இருக்கான். இன்னொருத்தன் பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி சாப்டர் சொல்லியிருப்பேன். அவளுக்கு வந்து சைக்கிக் பவர் இருக்குன்னா, ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து கையில பவர் இருக்கிற மாரி காமிப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "ஏய் என்னைய வந்து ரொம்ப அடிச்சிடாத. எனக்கு வந்து பாடி வீக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்பயும் போல வந்து பேசுறா. ஸோ உடனே அந்த பையன் என்ன சொல்றான்னா, என்ன பண்றது? வேற வழி இல்ல. உன்கிட்ட வந்து நான் சண்டை போட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல" அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, நான் அந்த பொண்ணு வந்து ஆட் விட்டுருந்தேன். அந்த பையன வந்து எப்படி சொல்றது? இந்த பொண்ணு வீக்குன்னு நினைச்சுட்டு சண்டை போடலாம்னு போடுறேன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, பபுள் ஆட்டம் வந்து அவன சுத்தி வந்து ஒரு பபுள் ஆட்டம் கிரியேட் பண்ணி அவன மேல தூக்கிட்டு போயிட்டா. ஸோ தூக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவன மேலேருந்து நான் கீழ விழுங்க போறேன். உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னா, "ஏய் நான் கீழ விழுந்தா செத்துருவேன் உனக்கு தெரியுமா?" அப்படின்றான். பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொத்துன்னு அந்த பொண்ணு மேல அவன தூக்கி போட்டு கீழ விழுந்துச்சு. அவன் பொத்துன்னு கீழ விழுந்துட்டான். திருப்பி வந்து அவன் எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஓ! நீ இன்னும் முழிச்சுட்டு இருக்கியான்னு" சொல்லி திருப்பி மேலேருந்து கீழ போடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அந்த பையன் இருக்கானே அவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே வந்து நம்ம டீச்சர் வந்து என்ன சொல்றான்னா, "ஏய் அவன வந்து டக்குன்னு வந்து இங்க கூட்டிட்டு போங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு போனாங்க." ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து அப்பாடான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் என்ன சொல்றா, "ஏய் ஜின்வோ நீ இந்த பொண்ணோட சண்டை போடுன்றா." உடனே அந்த பொண்ணு சொல்லுது, "ஏன் நான் இன்னொரு டைம் சண்டை போடணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் என்ன சொல்றா, அந்த பையன் வந்து 2 டைம் சண்டை போட்டான். அதனால வந்து நீங்க எல்லாருமே 2 டைம் சண்டை போடுங்கன்றான். உடனே வந்து நம்ம ஊவின் என்ன பண்றான், நானும் சண்டை போட்டுமான்னு கேட்கிறான். உடனே டீச்சர் என்ன சொல்றா, "நோ நீ வேணாம். நீ நல்லா தான் இருக்க" அப்படின்றான். அவன் டீச்சர் வந்து மனசுல நினைக்கிறான், இந்த பையனோட ஃபுல் பவர் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால தேவையில்ல. பட் இந்த ஜின்வோவோட ஃபுல் பவர் நம்மளுக்கு காமிக்கவே இல்ல. அவன் ஃபுல் பவர் எப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டே பிடிச்சாகணும்னு சொல்லி டீச்சர் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் சரி, இவனும் சரி சண்டை போட போறாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியும் இவன் வந்து ஃபாஸ்ட்டுன்ட்டு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணா, டைம் வேஸ்ட் பண்ணி ஃபுல் பவர வந்து அவன வந்து பபுள் ஆட்டம் கிரியேட் பண்ண அவன சுத்தி. இப்ப நம்ம ஜின்வோ வந்து ரொம்ப அல்ட்ரா ஃபாஸ்ட்டா போயிட்டு ஒரே குத்துனான் பாரு. அந்த
பொண்ணு பொத்துன்னு கீழ விழுந்துருச்சு. உடனே வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டான். அந்த ஜின்வோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த பையனும் ஷாக் ஆயிட்டான். என் கூட சண்டை போட்டா அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணலையா? இன்னும் பவர் இருக்கான்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து ஷாக் ஆயிட்டா. அடேங்கப்பா! இவன் இவ்ளோ பவர் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவங்கலாம் எங்கேருந்துடா வந்தாங்க? இவன் வந்து ரொம்ப சூப்பரா சண்டை போட்டுருக்கான். அந்த பையன் கூட வந்து இவ்வளோ நேரம் பொறுமையா சண்டை போட்டுருக்கான்னு என்னன்னா, அவன் வந்து கத்திட்டு இருந்தான். இந்த பொண்ணு வந்து பவர தெரிஞ்சும் ஒரே இதுல வந்து அட்டாக் பண்ணிட்டா. இன்னும் அவனுக்கு நெறைய பவர் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால அந்த பொண்ணு மயக்கப்போட்டு விழுந்தோனே நம்ம டீச்சர் வந்து ஒண்ணும் ஆவாது. மெடிக்கல் சைடு கூட்டிட்டு போனா சரியாயிடும்னு சொல்லிட்டோனே ஜின்வோ வந்து அப்பாடான்னு சொல்றான். உடனே டீச்சர் நினைக்கிறேன் என்னடா அவன் ரொம்ப சாஃப்டியா இருக்கான். ரொம்ப நல்ல பையன் போல அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பத்தி அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா மேட்சும் முடிஞ்சிருச்சு போல. ஸோ நம்ம வந்து நம்ம ஜின்வோ வந்து அவன் ரூமுக்கு போயிட்டு கைடன் கிட்ட பேசலாம். கைடன் கிட்ட வந்து கேட்கலாம் என்னாச்சு கைடன் ஆச்சுன்னா கைடன் என்ன நினைக்கிறான்னா அவன் மனசுல இந்த இடம் நல்லா இருக்குது. நெறைய பேர் பவர்ஃபுல்லா இருக்காங்க. பட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான். அந்த பிரின்சிபல் தாலியா இங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அவன் வந்து ரிட்டயர்டுன்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டேன். இப்ப அவன் வேற இங்க இருக்கான். ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கும். ஐ மீன் கைடனுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும்ன்றான். ஏன்னா பூனை உணவகத்துல இருந்து கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இவனை பார்க்கலாம். யாரு நம்ம ஜின்வோ வந்து என்ன பேசிட்டு இருக்கான்னா, அவனோட ஃபைட்ட பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே கைடன் வந்து வா வா வாவ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ண கைடன். ஈஸியா வந்து ஒருத்தன் வந்து பவர் யூஸ் பண்ணா அவன வந்து ஈஸியா வந்து பொறுமையா வச்சு கொஞ்ச நேரம் வந்து சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்து சைக்கிக் பவர் இருந்துச்சு. அவள வந்து நான் ஃபாஸ்ட்டா அட்டாக் பண்ணிட்டேன். கைடன் வந்து வாவ்! நீங்க சொல்லிக் குடுத்த மாரியே பண்ணிட்டேன்னு சொல்லி கைடன் கிட்ட சொல்ல, கைடன் வந்து பெருமையா வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ கைடன் நினைக்கிறான், நீ வின் பண்ணியிருப்ப எனக்கு தெரியும். ஒண்ணும் பிரச்சனை இல்லடான்றான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சுச்சு. நம்ம டேரக்ட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம். நம்ம டேரக்ட்டா வந்து சாப்டர் 73 போனோம். 73 போனோம்னா வந்து ஃபிளாஷ்பேக்கோட காமிக்கிறாங்க. அதில பார்த்தா கைடனும் சரி, அந்த பிரின்சிபலும் சரி சண்டை போடுற மாரி காமிக்கிறாங்க. ஆனா, அந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கான். அப்படியே உளுந்து கிடக்குறான். ஸோ அந்த பிரின்சிபல் என்ன சொன்னா, "நீ இவ்வளோ பவரா இருப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல." அப்படின்றான். உன்னைய வந்து கைடன்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசும்போது நான் எதிர்பார்க்கல. பட் நீ இவ்வளோ பவரா ஸ்ட்ராங்கா இருப்ப. அதுவும் இல்லாம நீ உனக்கு வந்து சின்ன வயசு தான். எப்படின்னு சொன்னா, உடனே நம்ம கைடன் என்ன சொன்னா, "நீயும் வந்து கெழுட்டு பையன். நீ வந்து ரிட்டயர் ஆயிட்ட. ரிட்டயர்மென்ட் ஆகப் போற. அதனால வந்து நீ சும்மா பேருக்கு தான் வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நெனச்சேன். ஆனா நீயும் நல்லா பவர்ஃபுல்றான்றான்." கைடனுக்கும் லைட்டா அடிபட்டுருக்கு. அவனுக்கும் அடிபட்டுருக்கு. பட் அவன் லாஸ்ட்டா ரொம்ப முடியாம இருக்கான். கைடன் வந்து நல்லா சிரிச்சுட்டு நல்லா பவர்ஃபுல்லா இருக்கான். ஸோ அத வந்து அப்படி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சின்னுவா என்ன சொன்னா, கைடன் எனக்கு வந்து கிளாஸ் நடக்க போகுது. நான் கிளம்புறேன் அப்படின்னா, கைடன் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா தியானம் பண்ணிட்டு அவன் பவர வந்து எனர்ஜிய ஏத்திட்டு இருக்கான். ஆனா அவன் எதுக்கு அவன் கைடன் மனசுல என்ன நினைக்கிறான், இந்த கெழுட்டு பையன் வந்து இங்க இருப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இவன் இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை தான். எதுக்கும் என் பவர் வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆவல. நான் பழைய பவர் கொண்டு வராட்டி பாதி பவராச்சும் நான் கொண்டு வரணும். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனான்ட்டுன்னு சொல்லிட்டு கைடன் வந்து செம்மையா வந்து தியானம் பண்ணிட்டு அவன் பவர வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ நடக்க போகுதுன்னு கைடனுக்கு தெரியுது. ஸோ அதனால வந்து அவன் நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் டே கிளாஸ் போறாங்க. செகண்ட் டே கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. உடனே டீச்சர் என்ன சொல்றான்னா, எல்லாருமே வந்து ஓடுங்க அப்படின்றா. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து 5 லேப்ஸ் ஓடுங்க அப்படின்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, ஜின்வோவும் சரி, ஊமியும் சரி, நீங்க வந்து மத்தவங்களோட 3 மடங்கு வந்து அதிகமா ஓடணும் அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் ஓடி போட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்றா, 5 மணி நேரமா நம்ம ஓடிட்டு இருக்கோம். என்னடா இளவு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ உடனே வந்து ஜின்வோ என்ன சொல்றான்னா, அவ்வளோதானா 5 இது வெறும் லேப்ஸ் மட்டும் ஓடுனா அவ்வளோதானா? வேற எந்த ட்ரெய்னிங்கும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜின்வோ. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான், ஆமா நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சரி அந்த குரூப் இருக்குதானே அவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, என்னடா இது நம்ம வந்து அன்அஃப்லைட் எந்த குரூப்லயுமே ஜாயின் பண்ணாம இருக்கோம். அதனால வந்து நமக்கு தனி பில்டிங் குடுத்துட்டாங்க. பட் சாப்பிடுற இடம் கூட வந்து தனியா இருக்குது. மத்தவங்க கூட இல்லாம. என்ன எளவு வாழ்க்கடா இதுன்றான். உடனே ஜின்வோ என்ன சொல்றான், அப்படியெல்லாம் இல்ல. நம்மள வந்து அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. தனிமையாலாம் நம்மள நினைக்க மாட்டாங்கன்றான். உடனே அந்த பொண்ணு சொல்றது, நீ வந்து எங்களோட பவர்ன்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்ட்டு வந்து எங்க ஒப்பீனியன் கூட நீ வந்து கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்றான். உடனே ஜின்வோ நான் அந்த மாதிரி நான் மீனிங்ல சொல்லல அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்ஸ்கேவும் சரி, சூபினும் சரி வந்து பார்க்குறாங்க. வந்து அவங்க கூட ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்கும்போது பார்த்தா எல்லாருமே என்னடா இவங்கலாம் அந்த குரூப்போட பெரிய குரூப்போட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீச்சர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோவும் டீச்சரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டீச்சர் என்ன சொல்றா, "ஏய் என்னைய பார்த்தா என்ன இடிச்சவன் மாரி தெரியுதா? ஊமினும் சரி, அ ஜின்வோவும் சரி 2 பேருமே பவர்ஃபுல். அவங்க எப்படி எந்த குரூப்லயுமே இல்லாம இருக்கலாம்?" அப்படின்னா, உடனே வந்து நம்ம என்ன சொல்றான்னா, "இல்ல அவங்க எந்த குரூப்லயும் இல்ல. அது பெரிய கதை" அப்படின்றான். சரி என்னடா ஆச்சு அப்படின்னா, அந்த ஜின்வோ பையன் வந்து ஃபர்ஸ்ட் டேயே வந்து நான் சொல்ற பேச்ச வந்து கேட்கல அப்படின்றான். உடனே வந்து நம்மளோட இவன் இருக்கானே என்ன ஆச்சு? அந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டான். நல்ல பையனாச்சே அப்படின்றான். உடனே வந்து டீச்சர் என்ன சொல்றான்னா, அவன் வந்து கிட்ட வந்து நான் பவர் என்ன பவர்ன்னு கேட்டேன். அவன் என்கிட்ட சொல்லவே இல்ல. கேட்டா வந்து அவனுக்கு வந்து அந்த மாதிரி பவர் வந்து மத்தவங்ககிட்ட சொல்லி தரக்கூடாது. யாருக்கும் சொல்லக்கூடாது சண்டைக்கு போறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு யாரோ அவனுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்களாம். அதனால வந்து அவன் டெசிஷன வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கான் என்கிட்ட அப்படின்னோனே, நம்ம நினைக்கிறான்.
அப்படியான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கோ தான் வந்து அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. கோவும் சரி, கைனவும் சரி 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. சண்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து உன்னோட பவர வந்து நீ வெளியில யார்கிட்டயும் காமிக்க கூடாதுன்ட்டு. ஸோ உடனே வந்து கோ நினைக்கிறான், அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டு சிரிக்கிறான். உடனே அந்த டீச்சர் எதுக்குடா நீ சிரிக்கிறன்னா, ஒண்ணும் இல்ல எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குதுன்றான். ஸோ ப்ரவுட் டாட் மூவ்மெண்ட் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் பேச்ச வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிச்சு நம்ம டேரக்ட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம். நம்ம டேரக்ட்டா வந்து சாப்டர் 74 போலாம். 74 பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து 3 டேவும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "என்னால முடியல சார். இது வந்து ஓடிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு என்ன இது? இது வந்து என்ன எங்கள வந்து நாங்க வந்து எந்த குரூப்லயுமே ஜாயின் பண்ண சொல்றதுனால என்னைய வந்து எங்களெல்லாம் வந்து கேவலமா பார்க்குறீங்களா? எப்ப பார்த்தாலும் நாங்க ஓடிட்டே இருக்கோம். வேற எந்த கிளாஸுமே எங்களுக்கு நடத்தல." ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து சரி இந்த இது கிளாஸ்ல அதுவும் நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, எங்களுக்கு கிளாஸ தவிர அவங்க கிளாஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குமாமா. அதேமாரி நெறைய டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதேமாரி சாப்பாட்டு ஃபுட்டு கூட வந்து அவங்களுக்கு வந்து நெறைய நெறைய வித்தியாசமா இருக்குமா. எங்கள விட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா, டீச்சர் வந்து உடனே ஏதாவது டீச்சர் கலாட்டா என்ன பண்றான்னா, "ஆமா இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன? நீங்க வந்து எந்த குரூப்புமே இல்ல. நீங்க வந்து வீக்கு. உங்கள வந்து எல்லா குரூப்புமே வந்து என்ன நெனச்சுட்டு இருக்கீங்களா? எல்லா குரூப்புமே வந்து ஸ்ட்ராங்கான குரூப்பு. அந்த குரூப்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணிட்டு, சின்ன வயசுலேருந்து இது பண்ணிட்டு வருவாங்க. ஸோ, அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். உங்களுக்கு நாங்க அதே மாரி இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களா? நீங்க என்ன அவங்களோட பவர்ஃபுல்லா? இல்ல தானே! அப்போ உங்களுக்கு உங்கள வந்து இங்க வந்து கூட்டிட்டு வந்ததே வந்து பெருசு. நீங்க வந்து என்னன்னா, அவங்க கூட வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்டின்னா, உடனே வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, நாங்க கம்பேர் பண்ணலைங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரே மாரி ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றோம்னா, ஒரே மாரிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க வந்து குரூப்ல சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து என்னதான் வந்து முக்குனாலும் சரி, உங்களால வந்து அவங்க கிட்ட வந்து முடியாது. ஸோ, அதனால வந்து புரிஞ்சு நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து என்ன சொல்லுதுன்னா சொல்லுது. அதே மாரி டீச்சர் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு உங்களுக்கு புடிச்சா இங்க இருங்க. நான் சொல்ற கிளாஸ் வந்து புடிக்கலைன்னா, நீங்க கிளம்பி போயிட்டே இருங்க" அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வந்து ஃபுட் கோர்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது அந்த பொண்ணு சொல்லுது, "ஏன்டா ஜின்வோ போன சாப்டர்ல வந்து ஜின்வோ வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து அந்த மாரி ட்ரீட் பண்ணலன்னுவான். இப்போ வந்து சொல்லு எவ்வளோ கேவலமா நம்மள ட்ரீட் பண்றாங்கன்னு உனக்கே புரியுது தானே?" அப்படின்றான். உடனே வந்து அந்த பொண்ணு சொல்லும், "உனக்கு என்னப்பா? உனக்கு வந்து ஜின்ஸ்கே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கு வந்து சூபின் இருக்கான். உங்கள வந்து 2 குரூப்பயுமே ஜாயின் பண்ணிடும். ஆனா எங்களுக்கு அப்படியா?" அப்படின்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பையன் வந்து புல்லியாட்டம் ஒருத்தன் இருந்தானே, அவன் சொன்னான், நம்மள வந்து இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு" சொல்றான். எந்திரிச்சு அவன் மட்டும் வெளியில போனான். வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தி வந்து நிக்கிறா. பொண்ணா, பையனான்னே தெரியல. ஸோ உடனே வந்து, "ஏய் உன்கிட்ட பேசணும்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன போட்டு பொத்து பொத்து பொத்துன்னு அடிக்கிறான். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு பையன் தான் நெனைக்கிறேன். ஏன்னா பையன் பேர் தான் இருக்குது. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, உன்னைய வந்து பேங்க்வுட் ஒரு பேக்வுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் இருக்கு போல. எப்படி சின்வா, யூனியன் மாரி இன்னொரு குரூப் இருக்குது போல. அது பேர் வந்து பேக்குவா இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பேக்கு தான் சொல்றேன். ஸோ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா வந்து, நான் அந்த குரூப்ல வந்து நீ ஜாயின் பண்ண மாட்டேன். ஒழுங்கா வந்து அவங்க 2 பேத்தையும் அடிச்சு சொல்லு. ஏன்னா நீ தோத்துட்டு இருக்கியா? உன்னைய வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா, நான் சொல்றது கேளுடான்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அடி வச்சா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பேக்கும் குரூப்ல வந்து அந்த புல்லி பையன் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் போல. பட் அவன வந்து சேர்த்துக்கல. ஸோ அதோட சரி அந்த இது முடிஞ்சிருச்சுன்னு நெனைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீட்டிங்காட்டம் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் இருக்கான். அந்த டீச்சர் வந்து உடனே சண்டை போட்டுட்டு இருக்கான். யாருன்னா, அந்த வேற டீச்சர்ஸ் இருப்பாங்க அந்த ஸ்கூல்ல. ஸோ அவங்க கூட என்ன சண்டை போடுறான்னா, "என்ன உளறிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா?" அப்படின்றான். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்னும் மத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அக்ரிமென்ட்டாட்டம் போட்டுருக்காங்களாமா. என்னன்னா, குரூப்பா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸும் சரி, அன்குரூப்பா எந்த குரூப்லயுமே இல்லாம இருக்காங்க. அன்அஃப்ரைட் குரூப்பு. ஸோ அவங்க 2 பேத்துக்கு வந்து சண்டை வைக்கிற மாரி பேசியிருக்காங்க போல. ஸோ உடனே டீச்சர் என்ன சொல்றாங்க, "என்ன சொல்றீங்க? நீங்க வந்து குரூப்பா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா சின்ன வயசுல ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து எந்த குரூப்புமே இல்ல. இப்ப தான் ரீசென்ட்டா வந்து அவங்களுக்கு வந்து பவர் இருக்குன்னே தெரிஞ்சு வந்தவங்க. அவங்க கூட சண்டை போட்டா என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஆள் என்ன மத்த டீச்சர்ஸ் என்ன சொல்றா, அப்போ வந்து அவங்களுக்கு மட்டும் என்ன ஒரே மாரி ட்ரீட் பண்ணலன்னு சொல்லிட்டு தானே சண்டை கேட்குறாங்க. அவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்றதுன்னு தெரியும். அவங்க வீக்கா இருந்ததுக்கு காரணம் நாங்க என்ன பண்றது? இவங்கலாம் சின்ன வயசுலேருந்து ஸ்ட்ராங்கு. அந்த உங்க குரூப் இருக்காங்கன்னா, எந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணாம இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து என்ன காமிக்கணும்னா, ரியாலிட்டி செக் காமிக்கணும். உடனே வந்து இவங்க 2 பேரும் சண்டைய போட்டு வச்சா தான் வந்து, அவங்க எவ்வளோ வீக்குன்னு தெரிஞ்சுட்டு, நம்ம வந்து அவங்கள கூட்டிட்டு வந்ததுக்கு வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அத விட்டுட்டு நம்மள வந்து கேவலப்படுத்திட்டு, ஈக்குவலா வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரு பாடத்த கத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அ இது நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா டீச்சர்ஸும் அக்ரிமெண்ட் பண்ணியாச்சு. ஒழுங்கா வந்து உங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து நாளைக்கு வந்து சண்டைக்கு ரெடி பண்ணு அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வோ வந்து
கைடன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா கைடன் என்ன பண்றான்னா, பூனை பஞ்சாட்டம் ஒரு விட்டுட்டு இருக்கான். உடனே வந்து ஜின்வோ வாவ்! என்ன கைடன் பண்றீங்கன்னா, "ஹ நான் வந்து பூனை உருவத்துலேருந்து மனுஷ உருவத்துக்கு மாறி சண்டை போடுறத விட, நான் பூனை உருவத்திலேயே வந்து நெறைய சண்டைய கத்துக்கலாம்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டேன்" அப்படின்னா. உடனே வந்து கைடன் இவன் ஜின்வோ என்ன சொன்னான், "அந்த பஞ்ச் வந்து என்னைய விடுங்க கைடன்" அப்படின்னா. உடனே வந்து கைடன் நினைக்கிறான், "டேய் தம்பி என்னோட ஒரு கிக்கு பட்டா கூட நீ செத்து போயிருவடா பரவாயில்லையாடா." "நான் செத்துருவேனா?" அப்படின்னு சொல்றான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு சூரியன் எக்ஸாம் மாதிரி ஏதாவது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்குது. ஸோ டேரக்ட்டா நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம். நம்ம டேரக்ட்டா வந்து சாப்டர் 75 போலாம். 75 போனோனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம டீச்சர் வந்து திருப்பி எல்லாத்தையும் ஓட வைக்கணும். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓட வைக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் விட்டுருவோம். அந்த டைம் வந்து டீச்சர் என்ன பண்றா, உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஒண்ணு சொல்லி தர போறேன்னா, என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன்றா. உடனே வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஃபோர்ஸ் கண்ட்ரோல் நாங்க கத்துக்கிறதா அப்படின்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபிளாஷ்பேக் போது. அந்த ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர் வந்து மத்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட்டா இருக்காங்க. நீ எப்படி அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு போய் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் சொல்லி தரலாம்? அதுவும் அவங்க எந்த குரூப்லயுமே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம அந்த டீச்சர் என்ன சொல்றோம்னா, மத்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிறதுலே சீப்பான ஃபோர்ஸ் கண்ட்ரோல் நான் சொல்லி தர போறேன். அதுவும் இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிக் குடுத்து தான் ஆகணும். இது பேசிக் கூட தெரியாம அவங்க எப்படி வந்து உங்க பெரிய பெரிய குரூப்போட நீங்க சண்டை போடணும்னு ஆசைப்படுறீங்க. வேணா நாளைக்கு வந்து மேட்ச் நடக்க போகுது. அதனால வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கான ஃபோர்ஸ் கண்ட்ரோல் சொல்லி தர போறேன்னோனே, இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்றா. அந்த மாரி ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. நீங்களா வந்து ரூல்ஸ் வந்து தயாரிச்சீங்கன்னா, உடனே பார்த்தீங்கன்னா, இல்ல இதுக்கு வந்து யார் அப்ரூவ் குடுத்தது? நான்லாம் அப்ரூவே குடுக்க மாட்டேன். மத்த டீச்சர்ஸ்லாம் சொல்றான். உடனே பார்த்தா பிரின்சிபல் வரான். பிரின்சிபல் வந்து என்ன சொல்றான், நான் தான் அப்ரூவ் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹியூமனா இருந்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து கத்துக்கட்டும். இதுல என்ன தப்பு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் வந்து எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து எப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் எல்லாருமே தியானம் பண்ற மாரி உட்காந்துக்குவான். யோகா பண்ற மாரி. பின்னாடி வந்து அவன் வந்து எனர்ஜிய வந்து பாடியில இருக்க எனர்ஜிய வந்து அப்படி இப்படி தள்ளி விடுவான். ஸோ அந்த தள்ளி விடும்போது அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அது வந்து உங்க பாடியில இருக்கிற ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து எனர்ஜிய வந்து அப்படியே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஃபாஸ்ட்டா ஓடுறவங்கன்னா, ஃபாஸ்ட்டா இன்னும் ஓட முடியும். அந்த ஃபீலிங்க வச்சு. ஸோ அந்த மாரி எல்லாத்துக்குமே அவன் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வந்து எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபீலிங்ஸ வந்து அந்த டீச்சர் வந்து அவன் எனர்ஜிய வந்து உள்ளேருந்து பண்ணுவான் தானே. ஸோ அந்த ஃபீலிங் வந்து அப்படியே கொண்டு வரணும். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து டீச்சர் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊவின வந்து தொடும்போது பார்த்தா, ஊவினுக்கு ஆல்ரெடி வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் தெரியும். ஸோ அதனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே அளவுக்கு தான். அதனால ஊவின் ஈஸியா கத்துக்கிட்டான். இவனுக்கு கூட நல்லா ஃபோர்ஸ் கண்ட்ரோல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜின்வோக்கு போய் நம்ம டீச்சர் வந்து பின்னாடி வந்து அவனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, ஜின்வோ ஈஸியா அட பாவி! இவனுக்கு கூட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் தெரியும். யார்றா இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுத்தான்னு சொல்லி டீச்சர் வந்து பண்ணிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜின்வோ வந்து நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக்கோட போறோம். அதில பார்த்தீங்கன்னா கைனன் கிட்ட கேட்பான். நான் உன்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கத்துக்கலாமா? ஒருத்தர் வந்து உன்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கத்துக்க முடியுமா? அப்படின்னா. ஸோ கைனன் என்ன சொன்னான், நீ எவ்வளோ வேணா ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கத்துக்கலாம் அப்படின்னா. உடனே வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்றான், நீங்க வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கத்துக்கிட்டீங்கன்னா மத்தவங்க கிட்டன்னா, ஆமா நான் கத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் வந்து நான் 1000 பேத்துக்கு நான் வந்து கத்துக்கிட்டாலும், என்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் அளவுக்கு யாருக்குமே வரல. இந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் நானே கிரியேட் பண்ணது. ஸோ ஆனா வந்து இது வந்து இதுதான் எனக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னா, உடனே கைனன் கிட்ட கேட்கிறான். ஜின்வோ என்ன கேட்கிறான்னா, கைனன் கிட்ட நான் மத்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கத்துக்கிட்டா ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமான்னா, ஒரு பிரச்சனையுமே ஆகாது. நீ உனக்கு எவ்வளோ வேணா நீ கத்துக்கோ. பட் உனக்கு எது சூட் ஆகுதோ அத வந்து நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்றான். நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டா உனக்கு எது பெஸ்ட்டோ அத வந்து நீ வந்து யூஸ் பண்ணு அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் வந்து அவனுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனுக்கே தெரியுது. கைனன் சொல்லிக் குடுத்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல விட இந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப சீப்பா இருக்குது. பட் நான் கத்துக்கிறேன்றான். ஸோ கைடனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தான். மெயினான அவனுக்கு கைடனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் எலக்ட்ரிசிட்டி இது. ஸோ ஜின்வோ வந்து ஃபாஸ்ட்டா ஓடும்போது பார்த்தீங்கன்னா, அவனால லைட்டா எலக்ட்ரிசிட்டி மாரி அவனுக்கு வந்து அந்த ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இவனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து பேசிக்கான கண்ட்ரோல் தான் அவன் சொல்லிக் குடுத்துருக்கான் அந்த டீச்சரு. பட் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் வேணா பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ அத பார்த்தீங்கன்னா, இவங்க கத்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேபின்ல உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸு. அப்பாடா நம்ம வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கற்போம்னு சொல்லி எதிர்பார்க்கறோம்னு சொல்லி எல்லாம் ப்ரவுடா இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போன சாப்டர் அவன் புல்லியாட்டம் வந்தான் தானே ஒரு பையன். ஸோ அவன் வந்து பாக்கு குரூப்ல வந்து இருப்பான் போல. அவன் வந்து அந்த பெரிய பையன் கிட்ட கேட்கிறான், "உன்ன யார கேட்டு என்ன மயிருக்கு வந்து நீ வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கத்துட்ட? என்கிட்ட பர்மிஷன் கேட்க மாட்டியான்னு" சொல்லிட்டு அந்த பையன போட்டு அடின்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஜின்வோ வந்து நிறுத்து. அது உனக்கு நன் ஆஃப் தி பிசினஸ். அவன் வந்து கத்துக்கட்டும், கத்துக்காததும் அவன் இஷ்டம். நீ யாரு கேட்கறக்குன்னோனே, அவனோட அந்த புல்லியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து, "நீ யார்றா? நீ எந்த குரூப்டா உன்னைய வந்து கூட்டிட்டு வந்துச்சுன்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சின்வான்னு சொல்லிட்டு அந்த பழைய சாப்டர்ல பார்த்தீங்கன்னா 2 புல்லிஸ் இருப்பாங்க தெரியுமா?
ட்ராஷ் கிட் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க வந்து சின்மா குரூப்ல இருந்து சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோக்கு சப்போர்ட் பண்ண வராங்க. வாவ்! அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். ஸோ மேபி சின்வா குரூப்ல இருந்து வந்ததுனால வந்து அவன ஜின்வோக்கு சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல உண்மையாவே ஜின்வோக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு தெரியல. பட் சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வேணா வந்து அதே மாதிரி வந்து இந்த வீடியோக்கு வந்து 15 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து அடுத்த வீடியோ வந்து டக்குன்னு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே பை.